ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போனால், நான் இப்போ ஒரு கேரக்டர் எடுத்து என்னோடய ஜோம்பி கேமில் இம்போர்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எப்படி ஒரு கேரக்டர் இருக்கணும். ஸோ நம்ம இங்கே ஒரு நல்ல கேரக்டர் வேணும்னா ஏதாச்சும் ஒரு கேரக்டர் நீங்களே சூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண முடியாது, சாரி. ஸோ இனி இந்த கருப்பு கலரில் ஒருத்தன் இருக்கான். ஸோ இவனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு மனுஷன் வேணும் இந்த ஜோம்பி கடிக்கிறதுக்கு. எப்படி இது ஆமாம், அந்த அனிமேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வேறு வேணாச்சும் நல்லா கிடைப்பானான்னு தெரியல. ஸோ இனி இவன் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பிங்க் சட்டை. ஸோ இல்லை ஒரு மிலிட்ரிக்காரன் என்ன இருந்தால் நல்லாயிருக்கும்ல. ஸோ மிலிட்ரிக்காரன் ஜோம்பிஸ்னாலே மிலிட்ரி ஷூட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இவனே எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இவனை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இப்போ நான் போய்ட்டு எனக்கு ஒரு அனிமேஷன் வேணும் சும்மா நிற்கிற மாதிரி. ஸோ ஐடில்னு நான் கொடுத்துக்கிறேன். ஐடல். ஸோ என்டர் கொடுத்துட்றேன். ஸோ ஐடில்னு கொடுத்து என்டர் கொடுத்துட்டோன்னா ஸோ சும்மா நிற்கிற மாதிரி வந்துடும். ஸோ நான் இது கொடுத்தேன்னா சும்மா இப்படியே நிற்கிறான். ஸோ பட் அப்படி இருந்தால் எனக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் எங்கேயாச்சும் அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நல்ல அனிமேஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னா. ஸோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ரெண்டு கிருகிருன்னு மண்டை ஆடுற மாதிரி பண்ணிட்டுருக்கான். ஸோ நார்மலாக ஓரளவு இதுவாக இருக்கணும் எனக்கு. ஸோ இது ஐ திங்க் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ உங்கள் இஷ்டம் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்து இந்த FBX ஃபார் யூனிட்டி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் அனிமேஷன் டவுன்லோட் பண்ணிட்டேன். கேரக்டரை டவுன்லோடே பண்ணல இன்னி. ஸோ அனிமேஷன் ரெடி. நான் ஜஸ்ட் இப்போ போய் கேரக்டரை டவுன்லோட் பண்ணும். ஸோ கேரக்டர்னு இது வேணாம், நம்மளோட இந்த கேரக்டர் தானே. ஸோ இன்னும் அனிமேஷனே காட்டுது இது. ஸோ எனக்கு கேரக்டர்னால் வேணும். ஸோ நம்ம இந்த கேரக்டர் எங்கேருந்து எடுத்தோம். ஸோ ஐ திங்க் இவேனா இந்த ஸ்வாடுன்னு ஒருத்தன். ஸோ இவேனா. ஸோ இந்த கேரக்டரை அனிமேஷன். ஸோ இது ஒரு பக் மாதிரி இருக்குதுல்ல, எனக்கு தெரியலையா இல்லை உங்களுக்கு என்னன்னு தெரில. ஸோ டீசெலக்ட் பண்ண முடியல வேறு அனிமேஷனுக்கு. ஸோ அண்ணா இப்போ இங்கே ஏதோ ஒரு இது இருக்குது, கிடச்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ ஜஸ்ட்டு நான் இப்படி பண்ணிட்டு இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். FBX ஃபார் யூனிட்டி ஃபார்மேட்டில் இப்போ ஜஸ்ட் இந்த கேரக்டர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ரெண்டுமே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ஸ்டாண்டிங் அனிமேஷன் எடுத்து இங்கே யூனிட்டிக்குள்ளே போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் என்ன மாதிரி கச்சன்னு வச்சுக்காதீங்க, நீங்கள் கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் ஸோ ஜஸ்ட் இந்த கேரக்டர் அமைக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் D கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடுச்சு. ஐ மீன் டெலீட்டுன்னு அந்த பட்டன் அமைக்கிங்கன்னா டெலீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இந்த கேரக்டர் வந்துருச்சு. ஸோ இந்த கேரக்டரையும் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் என் கேரக்டர் வந்துட்டான். ஸோ இங்கே இருக்கானா, ஐ திங்க் இவேனா அந்த கேரக்டர் T-போஸில் இருக்கான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இங்கே ரிக்கில் போய்ட்டு ஹியூமனாய்டு மாற்றிக்கணும். ஸோ ஹியூமனாய்டுனா ஒன்றும் இல்லை, மனுஷன் மாதிரியே போன்ஸு எல்லாம் இருக்கிறது. ஸோ அப்போனா நம்மளுக்கு அனிமேஷன் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா அனிமேஷன் ஒர்க் ஆகாது. ஸோ ரெண்டாவது இங்கே அனிமேஷனில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இங்கே லூப் டைம் இந்த மாதிரி பச்சை ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு நான் லூப் டைம் கொடுத்துக்கிறேன். அப்போனா கொஞ்சம் அன்லிமிட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பச்சை கலரில் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் டிக் கொடுத்துடணும். பச்சை கலரில் இருந்துச்சா அப்போ எல்லாமே டிக் கொடுத்துருங்க. ஸோ அது இது சிவப்போ மஞ்சளோ அந்த மாதிரி இருந்தால் டிக் கொடுக்கக்கூடாது. ஸோ பச்சை கலரில் இருந்தால் டிக் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துக்கணும். ஸோ அப்ளை கொடுத்தோடனே இவன் ரெடி. பட் இவன் பார்த்தீங்களா, கொஞ்சம் பார்த்தீங்களா, கலர் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணால் மெட்டீரியல்ஸில் போய்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் டெக்ஸ்சர்னு கொடுத்துட்டு டெக்ஸ்சர்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபோல்டர் வச்சுக்கிறேன்னா. ஸோ டெக்ஸ்சர் நானே. ஸோ டெக்னு போட்டுக்கிறேன் நான். டெக்ஸ்சர் ஸோ நான் டெக்ஸ்சர்ஸ்னு போட்டுக்கிறேன். ஸோ டெக்ஸ்சர்னு போட்டுட்டு இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துடும். ஸோ சம்டைம் இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ண கேட்கும் இந்த மாதிரி நேண்டுதை. ஸோ நம்ம இதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸோ ஷிஃப்ட்டை கிளிக். ஸோ ரெண்டுமே செலக்ட் பண்ண முடியல. ஸோ இதை கொடுத்துட்டு ஃபிக்ஸ் நவுன்னு கொடுத்துருங்க.
ஸோ ஐ திங்க் டெக்ஸ்சர் லைட்டாக டெக்ஸ்சர் அவனுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் மெட்டீரியல் கொடுத்துட்டு என் மெட்டீரியல் மேட் நான் சும்மா MATனே கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இதுலேயே ஒரு எரர் காட்டும்னு நினைக்கிறேன். ஸோ காட்டல. ஓகே. ஸோ இப்போ நம்ம கேரக்டர் ரெடி. ஸோ வந்துட்டாங்க வேணால் நம்ம கேரக்டர். ஸோ இப்போதைக்கு நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஜோம்பி மூஞ்சியை பார்த்த மாதிரி என்ன இருக்கணும். ஸோ வந்தாச்சு. ஸோ நம்ம கேரக்டர் வந்து நான் டார்கெட்னு வச்சுக்கிறேன். அப்போனா கடிக்க முடியும். ஸோ டார்கெட் செலக்ட் பண்ணிக்கிறேன். எஸ் சேஞ்ச் சில்ட்ரன். ஸோ இதை கொடுத்துட்டு செலக்ட் பண்ண பிறகு இப்போனா நம்ம அனிமேஷனுக்கு வர போகிறோம். ஸோ இப்போனா நம்ம முக்கியமான அனிமேஷனுக்கு வர போகிறோம். ஸோ இதுனா நம்ம அனிமேஷன். ஸோ ஜஸ்ட்டு போயிட்டு இங்கேயே ஹியூமாய்ட் கொடுத்து அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ அனிமேஷனில் போயிட்டு சேம் இங்கே எல்லாமே பச்சை கலரில் இருக்கா அது எல்லாத்தையும் டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்ளை. ஸோ நம்ம அனிமேஷன் ரெடி. ஸோ இங்கே அனிமேட்டட் விண்டோவுக்கு போகணும். பட் உங்கள்கிட்ட இருக்காது இந்த அனிமேட்டட் விண்டோ. ஸோ ஜஸ்ட்டு விண்டோஸில் போய்ட்டு நீங்கள் இருக்குது அனிமேஷன் விண்டோ. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிங்கன்னா போயிட்டு இந்த அனிமேஷன் இந்த விண்டோஸில் போய்ட்டு அனிமேஷன் போய் அனிமேட்டட் இந்த விண்டோ வர வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இல்லை Ctrl+6 அனுப்பிச்சாலும் வரும் அந்த மாதிரி. ஸோ அது இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ பண்ண பிறகு நம்மளுக்கு ஒரு கண்ட்ரோலர் வேணும். அனிமேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கேரக்டரில் போனோன்னா இந்த மாதிரி ஆட் கொடுத்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அந்த அனிமேட்டருக்கு கண்ட்ரோல் பண்ணும். இந்த இதுனா கண்ட்ரோலரு. ஸோ இந்த மாதிரி இதுக்கடுத்து இந்த அனிமேஷன் வரணும்ல. ஸோ அது கண்ட்ரோல் பண்ணணும்ல. ஸோ அதுக்காண்டி ஒன்று தேவை. ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கோங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் க்ரியேட் கொடுத்துட்டு இங்கே அனிமேஷன்ஸில் வரும். ஸோ அனிமேஷன் கண்ட்ரோலர்னு இருக்குது. இதை அமுக்கிட்டு மேன். ஸோ மேனுன்னு இந்த மனுஷனை குறிக்குது. ஸோ இதை கொடுத்துட்டு நான் டபுள் கிளிக் பண்ணினா எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு புதுசாக. ஸோ இது வந்து இப்போ இந்த மனுஷனுக்கானது. ஸோ மனுஷனுக்கான எப்படின்னா இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த கண்ட்ரோலருக்குள்ளே போய் இந்த மேனை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்மளோட ஸ்டாண்டிங் அனிமேஷனுக்குள்ள அது இப்படி எக்ஸ்ட்ரா பெருசாக்குனிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் இதுனா நம்மளோட அனிமேஷன் இது முக்கோணம் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு பேர் நீங்கள் வேணால் மாற்றிக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு ஐடில்னு கொடுத்துக்கிறேன். ஐடில். ஸோ இது டிஃபால்ட்டாகவே இந்த இது நம்ம ஃபஸ்ட்டு எது போடுறோமோ அது டிஃபால்ட்டாகவே இதோட இதுவாகிருச்சு. ஸோ ஜஸ்ட்டு இப்போ நான் இப்போ கேமை ரன் பண்ணேன்னா பாருங்கள் டிஃபால்ட்டாகவே அவன் டிஃபால்ட்டாக எப்படி நிற்கிறான் பாருங்கள். அந்த ஐடில்லைன்னா நிற்கிறான். ஸோ T-போஸில் நிற்கல. ஸோ டிஃபால்ட்டாகவே அவன் ஐடில்லைன்னா நிற்கிறான். ஸோ நம்ம ஜோம்பி கடிக்க மாட்டுது ஏன்னு தெரில. ஏன் நம்ம ஜோம்பி கடிக்கலைன்னா நான் வந்து ரேகாஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஒரு குச்சி மாதிரி போகும். ஸோ அந்த ரேகாஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேகாஸ்ட் நான் இன்னும் சொல்லியே தரல. ஸோ அது ஒரு இது மாதிரி ஸோ ஒரு குச்சி மாதிரி ஒன்று போகும். அது போய் இதில் அடிக்கணும். அது போய் இப்படி குச்சி மாதிரி ஒரு 2 மீட்டர் இருக்கும். ஸோ அந்த ரேகாஸ்ட்டுங்கிறது ஸோ குச்சி மாதிரி 2 மீட்டர் இருக்கும். அந்த இது போயிட்டு நான் டார்கெட்னு செட் பண்ணியிருக்கேன்ல இதில் மோதணும். ஸோ ஒரு கொலைடர் இருக்கணும்ல அப்போ தானே மோத முடியும் அதால். ஸோ நான் கேப்சூல் கொலைடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துருச்சு கேப்சூல் கொலைடர். பட் அந்த கேப்சூல் கொலைடர் எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு அதை எடிட் பண்ணிக்கிட்டு நான் ஜஸ்ட் கேப்சூல் கொலைடர் மேலே ஏற்றி வைக்கிறேன். ஸோ ஏற்றின பிறகு ஸோ கைஸ் இப்போ நான் கொலைடர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ கொலைடர் ஆட் பண்ண பிறகு ஸோ இப்போ போய்ட்டு நம்ம ரன் பண்ணிட்டு கடிச்சோன்னா கடிக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ நான் முன்னாடி போகிறேன். ஸோ நான் இப்படி ஃபாஸ்ட்டாக போய்க்கலாம். ஸோ இப்போ கடிச்சேன்னா கடிக்குதான் வேணாம். ஸோ அந்த ரேகாஸ்ட் கொஞ்சம் குறைக்கணும் ரொம்ப பக்கத்தில். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஒரு வாட்டினா கடிக்கிற மாதிரி. ஸோ கொலைட் ஆக மாட்டேது ரெண்டும். ஸோ அது நான் சரி பண்ணிடுறேன் சீக்கிரமாகவே. ஸோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு பக்கு கண்டினியூஸாக கடிச்சிக்கிட்டே இருந்துச்சுல. ஸோ அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஜஸ்ட் இவன் இப்படி கடி வாங்கினா போதுமா நம்மளுக்கு? நீங்களே சொல்லுங்கள். கடி வாங்கினா போதுமா? கடித்தா இவன் சும்மா நிற்கிறான். கடி வாங்கின ரீசனே அவன் கடி வாங்கின மாதிரியே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அது கடி வாங்குறதுக்கு ஒரு அனிமேஷன் வேணும். ஸோ நான் அதுக்கும் ஒரு அனிமேஷன் எடுத்துட்டேன் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி. ஸோ அது ஜஸ்ட் இப்போ நல்ல அனிமேஷன் கிடைக்கல. ஜோம்பி கொலவரியை பார்த்து கடிச்சா அவன் கையில் கடிக்கிற மாதிரி அனிமேஷன் பண்ணுறான்.
ஸோ நல்ல அனிமேஷன் எனக்கு இப்போதைக்கு கிடைக்கல. ஸோ நம்மளான அனிமேஷன் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் ஜெனரிக்கில் வச்சுருந்தேன்னா நீங்களே பார்த்தீங்களா அப்படியே நிற்கிறான். ஸோ ஜஸ்ட் நான் அதே மாதிரி இருக்கும் ஹியூமன் ஐடி ஆக்கிட்டு அப்ளை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஸோ இங்கே மஞ்சள் கலரில் இருக்குது, பட் லூப் டைம் நம்மளுக்கு வேணும். ஸோ லூப் டைம் வேணாம் இப்போதைக்கு, ஏன்னா ஒரு வாட்டினா ஜோம்பி கிடைக்குது. ஸோ இது எல்லாமே மஞ்சள் இப்படி இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அப்படியே அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ நம்மளுக்கு அனிமேஷன் ரெடி. ஸோ நம்ம அனிமேட்டட் விண்டோவில் போய்ட்டு இந்த கெட்டிங் பைட்டட், ஸோ இந்த அனிமேஷனை எடுத்துக்கோங்க. ஸோ ஜோம்பி க்ரால்னு இருக்குது. இது மேனோட இது வந்து தப்பு, வேறு ஏதோ அனிமேட்டரில் நான் போயிட்டேன். ஸோ ஒரு ஜோம்பி நான் ஏற்கனவே பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா, இங்கேருந்து இப்போ நம்ம ஐடியில் தானே நிற்கிறோம். ஸோ ஐடியிலேருந்து தானே வரணும். ஸோ அங்கேருந்து ஒரு மேக் ட்ரான்சிஷன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து திரும்பி ஒரு ட்ரான்சிஷன் பண்ணி அதுக்கு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துடுச்சு. இப்போ அதுலேருந்து வரதில் போயிட்டு ஆக்சஸ் எக்ஸிட் டைமை கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ ஜஸ்ட் நான் கீழே ஸோ எங்கே போச்சு ப்ரீவியூவில் ப்ளே பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட்டு. இப்போ நான் அவன் நிற்கிறான். ஆக்சுவலி எனக்கு நிற்கக்கூடாது. அவன் இப்போ ஆக்ஸ் எக்ஸிட் டைம் இது பண்ணிட்டேன்னா நிற்கிறான். ஆக்சுவலி எனக்கு நிற்கக்கூடாது. ஸோ அவன் வந்து டேரெக்டாக இந்த மாதிரி கடி வாங்குறதுக்கு போகணும். ஸோ ஆக்ஸ் எக்ஸிட் டைம் கொடுத்தா அந்த பழைய அனிமேஷன் முடிஞ்ச பிறகுனா புதுசு வரும். ஸோ அதனால் நம்ம இதை ஆக்ஸ் எக்ஸிட் டைம் இது பண்ணிட்டு, ஸோ இதில் போய்ட்டு என்ன பண்ணால் இதுக்கும் அதே இதுனா இது பண்ணிடணும் இது பண்ணிட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல பேராமீட்டர்ஸ்க்கு வந்துடுவாங்க. லேயரில் இருந்துச்சுன்னா இங்கே பேராமீட்டருக்கு வந்துட்டு, ஸோ இதில் ஆட் கொடுத்துட்டு பேராமீட்டர்னால் இன்னும் இல்லை, இந்த பூல் இன்ட்டு வேரியபிள்னால். ஸோ பூல் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இஃப் பைட்டட், நான் இஃப் பைட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இஃப் பைட்டுன்னு கொடுத்துட்டேன்னா இப்போ வந்து எனக்கு என்ன ஆகும்னா, இது ட்ரூவில் இருந்துச்சுன்னா அவன் வந்து என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி கடி வாங்கின மாதிரி பண்ணணும். இதே ஃபால்ஸில் இருந்துச்சுன்னா அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அதை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இதுலேருந்து போகுதுன்னா எனக்கு இங்கே கண்டிஷன்ஸில் போய்ட்டு ஆட் கொடுத்துட்டு இஃப் பைட்டட் ட்ரூவில் இருக்கணும். ஸோ ஐடிலேருந்து இந்த ட்ரூவில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஐடிலேருந்து இந்த இதுக்கு வந்துடும். இதில் போய்ட்டு எனக்கு ஒன்றும் வேணாம். ஸோ அப்படியே விட்ருவோம். இல்லை ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபால்ஸ் ஆக்கிக்கிறேன் இதை. ஸோ இதுலேருந்து இதுக்கு போனால் அது ஃபால்ஸ் ஆகிக்கணும். ஸோ இப்போதைக்கு இது பண்ணிட்டோமா. இப்போ நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து இந்த எப்போ இந்த ஜோம்பி வந்து கடிக்குதோ அந்த நேரத்துலனா அவன் இப்படி பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும், ஸோ அதுக்கு எப்போ ஜோம்பி கடிக்கிறோ அந்த நேரத்தில் இது வந்து இப்படி ட்ரூ ஆகிடணும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே போய்ட்டு இந்த பிளேயரை இப்படி டார்கெட் பண்ணிட்டு ஸோ கேம் இதை விண்டோவை ஜஸ்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன் கீழே. ஸோ அந்த பிளேயரே நீங்கள் பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு நான் இப்போ இதை டிக் கொடுத்தேன்னா அவன் கடி வாங்கின மாதிரி பண்ணுறானா. ஸோ இப்போ நான் அன்டிக் கொடுத்தேன்னா நின்றுடுறான். பட் இதே நான் திரும்பி டிக் கொடுத்தா அவன் கடி வாங்குற மாதிரி பண்ணுறான். ஸோ ஆனால் நம்ம ஒரு வாட்டி இந்த மாதிரி கையில் போய் பண்ணலாமா. ஸோ அதுக்கு ப்ரோக்ராம்லன்னா பண்ணணும். ஸோ வாங்க ப்ரோக்ராமிங்குள்ளே போகலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ ஸ்கிரிப்ட்லாம் க்ரியேட் பண்ண வேணால், நான் ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் பைட்டுக்கு. ஸோ கடிக்க போது என்ன நடக்கணும்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து இப்படி இருக்குது. ஸோ அனிமேட்டர் ஸோ இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணுன்னா இதிலே போயிட்டு ஸோ இதே மாதிரி ஒரு அனிமேட்டர் எனக்கு வேணும். ஸோ ஏற்கனவே நான் சொன்னேன்ல ஒரு இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுட்டு. ஸோ அது சொல்லி தந்துருப்பேன். ஸோ இப்போ பப்ளிக்னு போட்டுட்டு ஸோ பப்ளிக் அனிமேட்டர் கொடுத்துட்டேன். ஸோ இது ரெண்டும் ஒரே தான் இருக்குது. ஸோ மேன் 1 ஸோ ஒரு வேரியபிள் இது அவன் எதுனால பண்ண போனோம். ஸோ மேன் 1ன்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இஃப் இந்த மாதிரி போட்டிருக்கேன்ல நான் டான்ஸ் டாட்டா. ஸோ அது வேறு. ஸோ இஃப் இந்த மாதிரி மவுஸ் இன்புட் கொடுத்தா இந்த மாதிரி பைட் வந்து ட்ரூ ஆகணும். அப்போ எப்போ நம்மளுக்கு அவன் அந்த மாதிரி கடி வாங்குவான், பைட்டு எப்போ இந்த ஜோம்பி கடிக்குதோ அப்போ தானே கடி வாங்குவோம். ஜோம்பி எப்போ கடிக்க முடியும், அவன் பக்கத்தில் போய் நின்றானா. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம இந்த இடத்துல போய்ட்டு என்ன பண்ணிப்போனா, ஸோ நம்மளுக்கு என்ன வேரியபிள் அதுக்கு டிக்ளேர் பண்ணியிருந்தோங்க மேன். ஸோ மேன் 1 டாட் செட் பூல். ஸோ செட் பூல்னு ஒரு கோட் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம இதில் அந்த என்ன இஃப் பைட்னான்னு அது பேர் வச்சுருந்தோம். இஃப் பைட் கமா
ட்ரூ. ஸோ இஃப் பைட் வந்து என்ன ஆகணும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரூ ஆகிடணும். ஸோ ட்ரூ ஆயிடுச்சுன்னா ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கடி வாங்கப்போ அது அவன் அந்த மாதிரி பண்ணுவான். இப்போ எல்ஸ் இப்போ இதே அந்த மாதிரி பண்ணலை, அவன் கடிக்கவே இல்லை, ஜோம்பி பைட் பண்ணலை, அப்போயும் இதே மாதிரி கடி வாங்கின மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா man1 டாட் செட் போல். ஸோ அதே பண்ணிட்டு இஃப் இந்த பைட் அந்த பேர் வந்து ஸ்பெல்லிங் கரெக்டாக போடுங்க. ஸோ அதனால் ரொம்ப முக்கியம். ஸோ சம்டைம்ஸ் ஸ்பெல்லிங் போடாத்தையும் இது வரும். ஸோ இங்கேருந்து ஃபால்ஸ் பண்ணிப்போம் நம்ம. ஸோ ஃபால்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இதெல்லாம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ போய் பார்ப்போமா நம்ம. ஸோ ஜஸ்ட் நம்ம கேம்குள்ளே போய்ப்போம். ஸோ இப்போயே ஒரு வேலை மிச்சம் இருக்குது. ஸோ நம்ம அனிமேட்டர் சொல்லிட்டோம். ஸோ நம்ம இதில்னா இந்த ஸ்கிரிப்டில் என்ன பண்ணியிருக்கோம், ஸோ பைட் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா அனிமேட்டர்னு கேட்குது. ஸோ அந்த இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுங்க. ஸோ நம்மளும் இவன் இருக்கான்ல, அவனை போய்ட்டு இந்த இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த சோல்ஜரோட இதுனால வேணும் நம்மளுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் ஒரு இதை அதிசயத்தை பாருங்கள். ஸோ அவ்வளோ முடிஞ்சிருச்சு. இதுனா அனிமேஷன். ஸோ ஜோம்பி தேவையில்லாமல் கிடைக்குது, ஏன்னு தெரியல. ஸோ இப்போ நான் போய்ட்டு நான் ஜஸ்ட் இப்போ கடிக்கிறேன். ஸோ கடிக்க மாட்டுது, ஏன் கடிக்க மாட்டுது? ஸோ நம்ம அந்த ஸ்கிரிப்டில் ஏதோ தப்பாக பண்ணிட்டோம் போல். ஸோ ஜஸ்ட் திரும்பி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுவும் கரெக்டான இருக்குது. ஸோ எஃப் பைட் ஐ திங்க் நேம் வந்து அதேனா கரெக்டானா கொடுத்துருக்கேன். ஸோ அனிமேட்டர் மேன் இஃப் பைட். ஸோ இது கரெக்டானா இருக்குது. பட் இருந்தாலும் ஏன் இது இப்படி பண்ணுது? ஸோ பைட்டே ஒழுங்காக பண்ண மாட்டேது. ஸோ அதெல்லாம் என்னன்னு தெரில. ஸோ இனிமேல் நான் ஜஸ்ட் திரும்பி ரன் பண்ணி பார்க்குறேன் கேம் ஒழுங்காக இருக்காட்டு. ஸோ ஒய் யா. ஸோ அவன் மூவ் ஆன மாதிரி வந்துச்சுல இப்போ. ஸோ கரெக்டாக 2 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி வந்து. ஸோ சம்டைம் கேமில் இந்த மாதிரி பக் ஆகும். யா இப்போ புரியுது. ஸோ அது நம்ம லூப் டைம் வச்சுருந்தோம்ல. ஸோ நம்மளுக்கு ஸ்டாண்ட் அனிமேஷன் இருக்குல்ல, இல்லை லூப் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ லூப் டைம் யா இது இல்லை, நம்மளோட அனிமேஷன் எங்கே? யா இதுனா அந்த அனிமேஷன் கடி வாங்குற அனிமேஷன். ஸோ இதில் லூப்பு சம்டைம்ஸ் லூப் டைம் கொடுத்துனா ஆகணும். சம்டைம் இந்த மஞ்சள் கலரில் இருந்தால் கொடுக்கலாம், ரெட் கலரில் இருந்தானா கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் அப்ளை கொடுத்துட்டு ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் போயிட்டு நான் கடிக்க பார்க்குறேன். கொஞ்சம் பேர் திரும்பிக்கிட்டேன். யா இப்போ நின்றுச்சு அது. ஸோ பார்த்தீங்கன்னா அவன் கடி வாங்கி முன்னாடி போனான். இப்போ திரும்பி அவனை ஃபாலோ பண்ணிட்டு நான் போயிட்டு அவனை கடிக்கிறேன். ஸோ அவள்லாம் கைஸ் இன்றைக்கி. ஸோ ஆனால் ஈஸியாக நம்ம கடிக்க போது இந்த மாதிரி அவன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரினா அனிமேஷன்லாம் நம்ம கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோஸ் வேணுன்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஜோம்பி இந்த மாதிரி நான் இப்போ பண்ணியிருக்க மாதிரி ஜோம்பி கேம் எப்படி பண்ணணுன்னு செய்யணுன்னா சொல்லுங்கள், அதுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், குட் பாய்.